முதல்ல குக்கரில் ஒரு 12 உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு விசில் எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொறுத்தவரை நல்லா குழஞ்சி வேகணும். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாமே ஒரு 5 விசில் விட்டு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் சூடாக இருக்கனால கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை தோலை உரிச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தோலை உரிச்சோடனே டக்கு டக்குன்னு உரிக்க வரணும். அந்த அளவுக்கு உரிக்க வந்துச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு பொறுத்தவரை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் உரிச்சு வச்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மசிக்கிற கட்டையை வச்சு நல்லா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. எல்லா உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு இது போல எடுத்துக்கங்க. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா அடுப்புல கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் போல சோம்பு போட்டு இது கூடவே கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் நறுக்கி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நல்லா இந்த அளவுக்கு பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க. இப்ப சின்ன வெங்காயம் அதே போல சோம்பு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் போல மஞ்சள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா சிம்லே வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல பூண்டை நல்லா சீச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நீங்க சீச்சும் போடலாம், இல்ல நச்சும் போடலாம், இல்ல மிக்ஸிலையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டை போட்டதுக்கு அப்புறம் அடுத்ததா வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு போட்டு அந்த மசாலா அதாவது வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. முழுமையா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்னா சேர மாதிரி நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயினதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லியை குட்டி குட்டியா நறுக்கி இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம். லாஸ்டா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஆற வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த பக்குவத்துக்கு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த ஷேப்புக்கு நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போதான் எண்ணெயில் போடும்போது உடையாது. அடுத்ததா ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நார்மலாக அதாவது எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ எடுத்து ஊற்றினா நல்லா கெட்டியாக ஊற்றுது. இது போல் எடுத்து கலக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு போண்டா மிக்ஸை நல்லா போட்டு எல்லா பக்கமும் முழுமையா அந்த போண்டா மிக்ஸ் அதாவது பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அந்த இது எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டு சுட சுட அடுப்புல எண்ணெயை வச்சு நல்லா சிம்லே போட்டுக்கோங்க. அதாவது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போண்டா போடும் போது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா ரொம்பவே டேஸ்டான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா இருக்கும். இதே போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரா இருக்கு. அதே நேரத்தில் டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இது நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி மேலே லைட் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதும், இல்லை அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு டீயோட சேர்த்து இதை சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சூப்பரான டேஸ்டான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.